வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுறாங்க, அவர்களுடைய செய்தி என்ன அப்படிங்கிறதுல இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரா. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. என்ன வழிகாட்டுறாங்க, என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் செய்தி என்ன? இங்கே உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப அழகான ஒரு நீல கலர் பட்டாம்பூச்சி வந்திருக்கிறாங்க. இங்கே ஹோப் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் அதை விடலை, நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு அமையும், நான் பரீட்சையில் பாஸ் ஆயிடுவேன், இந்த வேலை எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுவும் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்போ முன்னாடி கொஞ்சம் தோல்விகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு, பட் இந்த முறை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலின் செய்தி என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? குரூப் 1 அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் செய்தி என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? இங்கே வந்திருக்கிறாங்க 2 இவங்களையும் நம்ம எடுக்கிறோம். குரூப் 1 பார்க்கலாம். குரூப் 1 என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. முதல் செய்தியை வாவ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உத்தியோகத்தில் நீங்கள் ஏதாவது இப்போது நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் நல்ல ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது, ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம், ஒரு போனஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. 2வது செய்தியும் நம்ம பார்த்துருவோம். வாவ், 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. அதோடு இங்கே 9 ஆஃப் ஆரம்பிக்கும் பொழுதும் பென்டக்கிள்ஸ், உங்களுக்கு இங்கே முடிக்கும் பொழுதும் பென்டக்கிள்ஸ். ஆனால் 6 ஆஃப் கப்ஸ் எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. கிளாரிஃபை பண்ணுங்க, அந்த 6 ஆஃப் கப்ஸ் எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரூப் 1 6 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் அடுத்த 7 நாட்கள், இது எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லப்படலை. குரூப் 1 குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான். இந்த ஹோப்புக்கும் இந்த 6 ஆஃப் கப்ஸ்க்கும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கும் அழகான ஒரு ஒற்றுமையான செய்தியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் இல்லை, பொருந்தினதை தான் எடுத்துக்கோங்க. 6 ஆஃப் கப்ஸ்னு ஹோப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் யாரையும் முன்னாடி வெட்டி விட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு வாக்குவாதங்களையோ பேச்சுவார்த்தைகள் சரியில்லை, மரியாதை குறைவாக பேசுனது, நல்ல பழகினவங்க தான், தெரிஞ்சவங்க தான், நட்பு ரீதியாக இருக்கலாம், உத்தியோகத்தில் உங்கள் காலிக்காக இருக்கலாம், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா. 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தரில் நீங்கள் முன்னாடி வெட்டி விட்டாங்க, அல்லது அவங்களும் உங்களை வெட்டி விட்டாங்க. எனக்கு இனிமேல் நீ தேவையே இல்லை, உனக்கு பேச தெரியல, நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசுற, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுது மறுபடியும் இது முளைக்க இருக்கு, மறுபடியும் இது வளர இருக்கு. அதனாலதான் என்னவோ இங்க ஹோப். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. நான் மறுபடியும் என்னுடைய மேனேஜர்கிட்ட எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நான் பேசுகிறதுக்கு, அல்லது என்னுடைய நட்பு, அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பொண்ணு, தெரிஞ்ச இந்த ஒரு பையன்கிட்ட முன்னாடி ஆமாங்க நாங்கள் 2 பேரும் வெட்டி விட்டுக்கிட்டோம், பொண்ணு பெருசாக பேச்சுவார்த்தைகள் கிடையாது, பட் இந்த முறை இது மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குரூப் 1 தயவு செய்து நினைப்பு வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது உண்மையில எனக்கு நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பாருங்க. அப்போ எதனால தடைகள் ஏற்பட்டிருக்கு, எதனால பிளாக்கேஜஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பில் உங்களுக்கு தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். நீங்கள் கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறது கிடையாதுங்க. கோவின் ப்ளூவை விட பல டெரோ வாசிப்பாளர்கள், அதுவும் சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட கூட எடுத்து பார்க்கலாம். எதனால இந்த தடை, எதனால அந்த பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரி, ஸோ 6 ஆஃப் கப்ஸ் அதான் நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது, ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் வருது, அது ஏற்கனவே நீங்கள் பேச்சுவார்த்தையில் வெட்டி விட்டுருப்பீங்க, வேண்டான்னு விலகி போயிருப்பீங்க, இல்லை அவங்க கூட வெட்டி விட்டுருப்பாங்க வேண்டாம், பட்
இட்ஸ் கம்மிங் பேக் அகெயின். சரிங்க, அது ஒன்று. இரண்டாவது செய்தி, இவர்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம இவங்க மட்டும் தான் எடுத்தோம். ஸோ இந்த 3 செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சுயமாக நின்று உழைத்ததற்கு இப்பொழுது ரொம்ப பெரிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பிட்டவர்கள் ஏதோ வேலை விஷயத்துக்காக ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க. நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல கையில் அவங்க இந்த பறவையை வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு செய்தி. there is a message coming towards you. நல்ல சகுனம் பொருந்தே, நல்ல நேரம் பொருந்தே, நல்ல நாள், எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க. ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நல்ல செய்தி வருது. அந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது தொழிலுக்காக நீங்க ஏதாவது லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நல்ல செய்தி உங்களுக்கு வருது. அதுல உங்களுக்கு நல்ல சம்பளமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. குறிப்பிட்டவர்கள் ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. அதுக்கு உண்டான இப்பொழுது ஒரு லாபத்தையோ ஒரு வரவோ ஏதோ ஒரு பரிசு கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். பணம் பரிசா கூட இருக்கலாம். அது கூட உங்க கைக்கு வருதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அதை சொல்றாங்க, இந்த ஹோப் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடி ரொம்ப மந்தமா இருந்தது. தனிச்சு நின்று செயல்பட்டிருப்பீங்க. யாரோட உதவியும் பெருசா கிடைச்சிருக்காது. நீங்களும் பெருசா யார்கிட்டையும் இப்போ எந்த உதவியும் கேட்கறது இல்லை. பட் இப்பொழுது ஏதோ கொஞ்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இருக்கிறத வச்சு ஓட்டிருப்பீங்க, இருக்கிறத வச்சு சாப்பிட்ருப்பீங்க. பட் நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கிடைக்கிது. ஆனால் இந்த முறை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, சம்பள உயர்வை பார்ப்பீங்க. நல்ல செய்தி கண்டிப்பாக வருகிறது. உறவுன்னு வைத்து பார்க்கும் பொழுது கூட இதை நீங்கள் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஐம் வெரி ஹோப்ஃபுல் that this person will come and talk to me. அல்லது இந்த மேனேஜர் மறுபடியும் என்னை வந்து இந்த வேலையில் என்னை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. ஆனால் கண்டிப்பாக இங்கே ஒரு மறு சந்திப்பு இங்கே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதோடு இன்னும் கடைசியாக ஒரு செய்தி சொல்றாங்க. இது பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஹோப் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன். உங்களுடைய ஆசை ஒன்று பூர்த்தியாக போகிறது. குரூப் 1. ஸோ பிரபஞ்சம் குரூப் 1க்கு இவ்வளோ செய்திகளை நான் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அவர்கள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலின் செய்தியில பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த அறிவுரைகள், ஆலோசனைகள் என்ன? 2 செய்திகள் வராங்க. குரூப் 1 நம்ம பார்க்கலாம். முதல் செய்தி வாவ் டெம்பரன்ஸ். இரண்டாவது செய்தியும் குவீனும் அடேங்கப்பா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தவங்கள நீங்கள் முன்னாடி வெட்டி விட்டுருப்பீங்க, அல்லது அவங்க உங்களை வெட்டி விட்டுருப்பாங்க. பெருசாக 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்போ இருந்திருக்காது. பட் இந்த முறை அவங்க மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சந்திப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கவுண்டர் பார்ட் செய்தி உங்களுக்கு வந்திருக்கு. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். மறு சந்திப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. டெம்பரன்ஸ், இந்த முறை சில விஷயங்கள் கைகூடி வருகிறது. உங்களுடைய ஹோப் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வீண் போகல. ஏன்னா இந்த முறை அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு வருது, கிடைக்குது, நல்ல செய்தி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது டெம்பரன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமப்படுத்திக்க, விட்டு கொடுத்து போ, பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 ரொம்ப அற்புதமான செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், அடுத்த 7 நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன சொல்றாரு பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்னிஃபிகேட் மெசேஜ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம். பொதுவான வாசிப்பு குரூப் 2. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. வாவ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பு. தலைவனாக வரீங்க, தலைமை பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொறுப்பு நீங்கள் எடுக்க போகிறீங்க, அல்லது அந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு ஹைரோஃபன்ட்டோட எனர்ஜியை நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஹைரோஃபன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு திருமண செய்திகள் ஏதேனும் வரலாம். அந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. வேலை இல்லைங்க, ஒன்றும் பெருசா இல்லைங்க, ஆனால் வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க, நல்ல செய்தி வருமா அப்படின்னா நீங்க பேசக்கூடிய அந்த பேச்சு மூலமாக
அந்த இன்டர்வியூலேயோ வாய்ப்புகள் வரும்பொழுது அந்த பேச்சு மூலமாக அவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. லீடர்ஷிப். வாழ்த்துக்கள் குரூப் 2. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுதலின் செய்தி என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2. குரூப் 2க்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே ஏற்கனவே லீடர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. அது ஹைரோஃபன்ட் எனர்ஜி மாதிரி இங்கே சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. முதல் செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஹா, என்ன குரூப் 2 எடுத்தோன்னே 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லா செய்திகளையும் எடுத்துருவோங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ், பென்டிகல்ஸ் பென்டிகல்ஸ், அதோடு 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நிறைய போட்டிகள் இருக்கு குரூப் 2. பிரபஞ்சம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சவால்கள் இருக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இங்க சொல்றாங்க. சவால்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களை தோக்கடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை சுத்தி போட்டி பொறாமைகள் இருக்கிறது. யாருக்கிட்ட எதை பேசணும், யாருக்கிட்ட எதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கங்க. அள்ளி கொட்டிடாதீங்க, அள்ளி பகிர்ந்துக்காத, கவனமாக இரு அப்படிங்கிறத பிரபஞ்சம் ரொம்ப ரகசியமா அமைதியாக சொல்லப்படுகிறார். சரி, அதோட லீடர்ஷிப் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்றது? வளர்ந்து வருவீர்கள், வாய்ப்புகள் வர இருக்கு. லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஹைரோஃபன்ட் எனர்ஜி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண செய்திகள். இங்க நம்ம வீடு பார்க்குறோம். 10 ஆஃப் பென்டிகல். நீங்கள் திருமணம் பண்ணி அந்த புதிய வீட்டுக்கு போகும் பொழுதோ, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டகாரமான ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ அந்த வீட்டுக்கு நல்ல சகல சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நல்ல ஒரு எனர்ஜியை நீங்கள் கேரி பண்ணுறீங்க. ஒரு லீடருக்கான உண்டான ஒரு ஆற்றல், நல்ல சக்தி உள்ள அதிர்வுகளை உங்களை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி போன பிறகு உங்க மனைவிக்கோ உங்க கணவருக்கோ ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது உங்க கூட இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு சம்பள உயர்வு, ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது கூட இங்க நடக்கும். அதோட ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல 9 ஆஃப் பென்டிகல்ஸ் மன நிறைவை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப நிறைந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் இது ஏதோ ஒரு எச்சரிக்கை தான். போட்டி பொறாமைகள் இருக்கு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். கவனமாக இருந்துக்க. அள்ளி எதையும் பகிர்ந்துக்காத, அள்ளி எதையும் எடுத்து கொடுத்துறாத. போட்டி பொறாமைகள் இருக்கிறது, கவனம். உங்களை எப்பொழுதுமே யாராவது ஒருத்தவங்க காலை பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கிறதுல கூட யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அழகா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்குது. கவனமாக இருந்துக்கங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் உங்களுக்கு இந்த முறை என்ன வேணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட அமைதியாக யாருக்கிட்டையுமே சொல்லாம இந்த 7 நாட்கள்ல கடிதம் போல பிரபஞ்சத்துக்கு எழுதி அர்ப்பணம் செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்பொழுது நேரம் எப்படி இருக்கு, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, நீ கேட்டது இப்பொழுது ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதோடு முதல் செய்தியை 10 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்லும் பொழுது இது நிறைவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம், ஆலோசனைகளாக கூட இருக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2. குரூப் 2க்கு பிரபஞ்சம் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள், ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை செய்திகள் கொடுக்குறாங்க. இங்கே ஒருத்தவங்க வராங்க, நம்ம இவர்களையும் எடுக்கிறோம். குரூப் 2 பார்க்கலாம். அந்த முதல் வாவ், 2 ஆஃப் கப்ஸ். குரூப் 2 கண்டிப்பாக திருமணங்கள் நடக்க இருக்கு. திருமணத்திற்கு இங்க ஒரு சில பேர் போறீங்க, திருமணம் நடக்க இருக்கு, திருமண செய்திகள் அமைய இருக்கு. உங்களுக்கான யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வராங்க. அவர் நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு வேலையில இருப்பாங்க, நல்ல மதிப்பு, அதாங்க நல்ல ஒரு மதிப்பான ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு
நபராக உங்களுக்கு இங்கே அமைய இருக்காங்க. அதோடு இங்கே வந்து நம்ம இவ்வளோ செய்திகள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், உங்கள் ஆசைகள் இங்கே பூர்த்தி ஆகுது. அதே தான் 2 ஆஃப் கப்ஸ், இது நல்ல கைகூடி வரப்போகுது குரூப் 2. வாவ், நல்ல ஒரு செய்தி. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இங்கேயும் ஸ்வார்ட்ஸ் இங்கேயும் ஸ்வார்ட்ஸ். எதை பகிர்ந்துக்கணுமோ அதை பகிர்ந்துக்குங்க, எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க. முடிவை எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீங்க. இது என்னால் முடியுமா, இதை நான் செஞ்சிருவேனா, கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு போனா, நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இந்த நபர் நமக்கு பொறுத்தவங்களா அப்படிங்கும் பொழுது 2 ஆஃப் கப்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மனமிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்கோ புதிய குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு புதிய உத்தியோகத்தில் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கைகூடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுதோ பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்புகளை நல்ல திட்டங்களோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. நான் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது லாபம், மரியாதை, வரவு, அங்கீகாரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இது அமையும். வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.